எங்கே இருந்தோ பறந்து வந்த ஒரு மிகப்பெரிய கழுகு ஒன்று கடலோட நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாறையில் போய் நிற்குதுங்க. வெறும் சின்ன பாறை தான் அது. அந்த கழுகோட சிறகுகள் அது விரிச்சதுன்னா அதனுடைய சிறகுகள் தண்ணியோட மேலே தான் நிற்கும். அப்போது அது எவ்வளவு சின்ன பாறைன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு விருந்தாளி அதிசயமாக அந்த பாறையினுடைய ஓரத்தில் கடலுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன உயிரினம் ரிலாக்ஸ் பண்ண அந்த பாறையில் ஏறி வருது. அந்த உயிரினத்தை ரொம்ப அற்பமாக பார்த்த இந்த கழுகு ஃபஸ்ட் அதை கண்டுக்காமல் இருக்குது. ஆனாலும் அந்த உயிரினம் இவ்வளோ பெரிய கழுகு அங்கே இருக்கிறத கண்டுக்காமல் அந்த பாறை மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்குது. சும்மா 2 தட்டை தட்டி ஒரு மிரட்டி மறுபடியும் அந்த உயிரினத்தை கடலுக்குள்ளேயே அனுப்பி வைக்கலாம்னு, இல்லை அதை தன்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்ச அந்த கழுகு சும்மா தன்னுடைய அழகால் அந்த உயிரினத்தை ஒரு கொத்து. அந்த சின்ன உயிரினம் இந்த கழுகோட அழகை ஏதோ மத்தியானத்துக்கான லஞ்சுன்னு நினச்சதோ என்னமோ தெரியல, அந்த கழுகோட கண்ணு வாயெல்லாம் சேர்த்து ஒரே புடியாக லபக்குன்னு பிடிச்சிடுது, விடவே இல்லை. சாதாரணமாக அந்த உயிரினத்தை நினச்ச கழுகோட நிலைமை இப்போ படு திண்டாட்டமாக ஆகிப்போச்சு. ஒரு கட்டத்தில் கழுகு நிலை தடுமாறி கடலுக்குள்ளே விழுது. ஒருவேளை அதுதான் அந்த கழுகோட லாஸ்ட் நிமிடங்களாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அந்த கழுகு அப்படி சாதாரணமாக எடை போட்ட அந்த உயிரினம் ஒரு சின்ன குழந்தையோட உள்ளங்கையில் அடங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நண்டு தான் அது. ஒருவேளை அந்த கழுகு தன்னுடைய ஒரு காலால் அந்த நண்டை பிடிச்சிருந்தா அந்த நண்டுக்கு நரகம்னா என்னன்னு கற்றுக்கிட்டு தான் அது இறந்தே போயிருக்கும். ஒருவேளை அந்த கழுகு மறுபடியும் தன்னுடைய பலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து கடலுக்குள்ளே இருந்து வெளியே வந்து தன்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நண்டை இரையாக்குமா, இல்லை கடலோடைய ஆழத்தில் இருக்கிற தன்னோட இருப்பிடத்துக்கே இந்த கழுகை கொண்டு போய் வருஷக்கணக்காக வச்சு சாப்பிடுமா இந்த நண்டு, இல்லை தன்னுடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து இந்த கழுகை பங்கு போட்டுக்குமா? இந்த கழுகோட நிலைமை மாதிரி தான் இப்போது ரஷ்யாவோட நிலைமையும் மாறி இருக்கு. உக்ரைன் அது ஒரு சாதாரண நண்டாக தான் பார்த்துச்சு. ஆனால் அந்த நண்டு பண்ணி இருக்கிற விஷயம் ரஷ்யா இல்லை, மொத்த உலக நாடுகளையுமே வாயடைச்சி போக வச்சிருக்கு. அப்படி என்னதான் உக்ரைன் பண்ணிச்சு? உக்ரைனுடைய சாகசம் தான் என்னங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். My name is Raju. This is Evening Drops. Welcome to Evening Drops Friends Club. ஆபரேஷன் ஸ்பைடர்ஸ் வெப் மூலமா 41 ரஷ்ய போர் விமானங்களை ஒரே நேரத்தில் சாம்பலாக்கி இருக்குங்க உக்ரைன். கடந்த 2022 வருஷம் பிப்ரவரி மாதத்துல இருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. கடந்த சில வாரங்களா 2 நாடுகளுக்குள்ள போர் தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த சூழலில் ரஷ்யாவினுடைய பெலாயா, ஒலல்யா, டியாகிலெவா, இவானோயா, அமூர்னு 5 விமானப்படை தளங்களை உக்ரைன் ராணுவம் ஒரே நேரத்தில் ட்ரோன்கள் மூலமாக அடித்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு. இதில் ரஷ்யாவினுடைய DU-95, DU-22 மாடல்களான 41 நவீன போர் விமானங்கள் தீயில எரிஞ்சு சாம்பலாகி போயிருக்கு. ரஷ்யாவினுடைய அமோர் விமானப்படை தளம் உக்ரைன் எல்லையிலிருந்து 6000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதே மாதிரி பெலாயா 4300 கிலோமீட்டர் தூரம், ஒலன்யா 3674. இதே மாதிரி எல்லாமே, அதாவது இந்த 5 விமான தளங்களுமே 2000லேருந்து 6000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த விமான தளங்களை உக்ரைன் எப்படி இவ்வளவு துல்லியமாக நொறுக்கி இருக்குங்கிறது ஒரு ஹாலிவுட் மூவியை விட பெரிய கிரைம் த்ரில்லராக இருக்குதுங்க. ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு கவசம் ரொம்பவும் வலுவானது. இந்த சூழலில் ரஷ்யா எல்லைக்குள்ள மிக நீண்ட தொலைவு பறந்து வந்து போர் விமானங்கள் மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் தாக்குதல் நடத்துகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் உக்ரைனை விட மிக தொலைவில் இருக்கக்கூடிய ரஷ்யா விமானப்படை தளங்கள் அடிக்க 2023 வருஷத்தில் ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப்ங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்களுடைய FPV ட்ரோன்களில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 18 மாதங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக முன்னேறி ரஷ்யாவினுடைய 5 விமானப்படை தளங்களையும் ஒரே நேரத்தில் தாக்கி அந்த நாட்டுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாளும் உக்ரைன்னா செத்த பாம்புன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நாங்கள் வேறு ரகம் ஒன்று நிரூபிச்சிருக்கு உக்ரைன். அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் பல 10 ஆண்டுகள் பேசப்படக்கூடிய அளவுக்கு தனி ரகமாகவும் இருக்குதுங்க. இந்த சாகசத்தை உக்ரைன் எப்படி பண்ணியிருக்குன்னா, முதல்ல உக்ரைனில் இருந்து ரஷ்யாவுக்குள்ளாடி ட்ரோன்களுடைய பார்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி வந்திருக்காங்க. அடுத்து ரஷ்யாவினுடைய செல்யாபின்ஸுங்கிற நகரில் இருக்கக்கூடிய குடோனில் மறைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பார்ட்ஸை ஒன்றிணைச்சி ட்ரோன்களாக தயாரிச்சிருக்காங்க. இதை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி செலயாபின்ஸுங்கிற நகரினுடைய குடோனில் இருந்து லாரிகள் மூலமாக எடுத்து போயிருக்காங்க. இவ்வளவு ட்ரோன்களும் 5 லாரி அளவுக்கு இருந்திருக்கு. அதை
அதுக்கு பிறகு ரஷ்ய விமானப்பட தளங்களுக்கு பக்கத்தில் ஓட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு லாரியை அலெக்சாண்டர்ங்கிறவர் ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. செல்யாபின்ஸ்ங்கிற நகரில் இருந்து முர்மன்ஸ் பகுதியில் உள்ள ரஷ்யாவினுடைய ஒலன்யா விமானப்படை தளத்துக்கு அவர் இந்த லாரியை ஓட்டிட்டு போயிருக்கிறார். அவர் தன்னுடைய லாரியில் மரப்பெட்டிகளை ஏற்றிட்டு போகிறதா நினச்சிருக்கிறார். அந்த மரப்பெட்டிகளுக்கு சொந்தக்காரங்கிற ஒரு மர்ம நபர் ஒருத்தர் அவருக்கு செல்போன் வழியாக வழிகாட்டியிருக்கிறார். கடைசியில் ஒலன்யா விமான தளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு அந்த லாரியை அந்த மர்ம நபர் நிறுத்த சொல்லியிருக்கிறார். அதோட லாரியினுடைய கதவுகளை திறந்து பாருங்கன்னு டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். லாரியினுடைய கதவுகளை டிரைவர் திறந்ததும் மரப்பெட்டிகள் எல்லாம் தானாக திறந்து ட்ரோன்களாக வெளியே பறந்தே போயிருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு லாரியை டிரைவர் செர்ஜின் அப்படிங்கிற பேர் உள்ளவர் செலன்யாபின்ஸ்ங்கிற நகரில் இருந்து டியாகிலவா விமானப்படை தளத்துக்கு ஓடிட்டு போயிருக்கிறார். அந்த விமானப்படை தளத்துக்கு பக்கத்தில் நெருங்குற நேரத்தில் அவருடைய லாரியினுடைய பின்பக்கத்தில் ஏதோ பொருள் வெடித்த மாதிரி லாரியோட மேற்கூரை உடைஞ்சிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் லாரியிலிருந்து ட்ரோன்கள் பறந்து போயிருக்குதுங்க. ரஷ்யாவினுடைய 5 விமானப்படை தளங்களுமே இதே பாணியில் லாரியில் ட்ரோன்களை கடத்தி போய் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதோட ஒரு லாரியினுடைய டிரைவரை மர்மமான முறையில் கொலையும் செய்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த உடனேயே இந்த லாரிகள் எல்லாம் யாருக்கு சொந்தம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரோன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட எல்லா லாரியுமே ஆர்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு சொந்தமானதாக தெரிய வந்திருக்கு. உக்ரைனை பூர்வீகமாக கொண்ட அவர் தலைமறைவு ஆகிட்டாராம். அவர் உக்ரைனுக்கு தப்பி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவுடனான சில ட்ரோன் தாக்குதல் தொடர்பாக சிலரை கைது பண்ணியிருக்காங்க. பல பேர்கிட்ட விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்களாம். செல்யாபின்ஸ்ங்கிற நகர குடோனுடைய உரிமையாளரும் தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவரும் உக்ரைனுக்கு தப்பி போயிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ரஷ்யாவினுடைய அறிக்கையின்படி உக்ரைன் இராணுவத்தினுடைய தாக்குதலை தீவிரவாத தாக்குதலாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ மோதல்கள் தொடர்கதையாக போகுது. இவ்வளோ பெரிய ரஷ்யா இந்த விஷயத்தை எப்படி கோட்டை விட்டுருக்கும்னு சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா முழுக்க 21க்கு மேற்பட்ட விமான படைத்தளங்கள் இருக்குதான். இந்த விமான படைத்தளங்கள் எல்லாமே திறந்த வெளியில தான் போர் விமானங்களை நிறுத்தியிருப்பாங்களாம். அதுதான் அவங்களுடைய வழக்கமா. மேற்கூரை போட்டு அதுக்கு கீழே போர் விமானங்களை நிறுத்த ரஷ்ய பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் பல முறை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிபுணர்களுடைய ஆலோசனைக்கு ரஷ்ய விமானப்படை செவிசாய்க்கவே இல்லையா. இந்த காரணங்களால் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளுடைய ஸ்பை சேட்டலைட்டுகள் ரஷ்ய விமானப்படை தளங்களை திறந்த வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த போர் விமானங்களை ஈஸியாகவே பார்த்து தகவல்களை திரட்டி ஜூன் 1ஆம் தேதி ரஷ்யாவினுடைய 5 விமானப்படை தளங்களுக்கு பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரிகளிலிருந்து சல்லுன்னு பறந்த ட்ரோன்கள் ரஷ்யாவினுடைய போர் விமானங்களுடைய பெட்ரோல் டேங்குகளை கரெக்டாக கெஸ் பண்ணி பாம்பு வீசியிருக்கு. இதில் 41 ரஷ்ய போர் விமானங்களும் உளவு விமானங்களும் தீப்பிடிச்சு எரிஞ்சு நாசமாகவே போயிருக்கு. ஒரு FPV ட்ரோன் தயாரிக்க 40,000 ரூபா தான் செலவாகுமா. ஆனால் இந்த ட்ரோன்களால் அழிக்கப்பட்ட ஒரு போர் விமானத்தினுடைய மதிப்பு 4,000 கோடி ரூபாய்னு சொல்லப்படுது. அதுவும் தாக்குதலுக்குள்ளான போர் விமானங்கள் எல்லாமே நவீனமான போர் விமானங்கள். இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் ராணுவம் 117 ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு இது எல்லாமே சூசைட் ட்ரோன், அதாவது இதனுடைய வேலையை இது கச்சிதமாக முடிச்ச உடனே அதுவாகவே வெடிச்சு அழிஞ்சு போயிடும். இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் இடையில துருக்கியில் இஸ்தான்புல்ல வச்சு அமைதி பேச்சுவார்த்தை வேற நடந்துகிட்டு இருக்கு. இதில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சமீபத்தில் தான் நடந்து வேற முடிஞ்சிருக்கு. இந்த தாக்குதல் இந்த பேச்சுவார்த்தையை எந்த அர்த்தமுமே இல்லாமல் சீர்குலைச்சிருக்கு. பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னா நம்பவே முடியலைங்க. ஒருவேளை போரை தீவிரப்படுத்த தான் இது நடந்துச்சா அப்படின்னு கூட தெரியல. இனிமேல் ரஷ்யா உக்ரைன் போர் அதி தீவிரமாக மாறப்போங்கிறது மட்டும் உறுதி. இதைத்தான் பெரிய பெரிய உலக நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் 2 நாடுகளுமே போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தைகளை தொடங்கி அதில் ஒரு சுற்றுகள் முடிந்திருக்கும் போது எதுக்கு உக்ரைன் இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கணும்? ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது உக்ரைன் ஒன்றுமே இல்லை. ஏன் எந்த லிஸ்ட்லையுமே வராத நாடு. பிறகு எதுக்கு இப்படி ஒரு பெரிய காரியத்தை உக்ரைன் பண்ணணும்? உதாசீனமும் அசிங்கப்படுத்தலும் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம். உலக நாடுகள் எல்லாமே உக்ரைனை ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. அமெரிக்கா உட்பட
அதை மாற்றி காட்ட வேண்டிய பொறுப்பு உக்ரைனுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஏதோ ஒன்றை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உக்ரைன் இருந்துச்சு. அதை இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர்ஸ் வெப் மூலமாக நிரூபிச்சிருக்கு. உக்ரைனர்கள் இந்த தாக்குதலை ரஷ்யாவினுடைய முழுமையான படையெடுப்புக்கு பிறகு கிடைச்ச ஒரு முக்கிய இராணுவ வெற்றியாக தான் பார்க்குறாங்களாம். அதாவது 2022 கருங்கடல் பகுதியில் ரஷ்ய கடற்படையினுடைய முக்கிய கப்பலான மோஸ்வாக மூழ்கடிச்சது. அதே மாதிரி கெர்ச் பாலத்தில் நடந்த தாக்குதல், அதே போல் செவாஸ்டோபஸ் துறைமுகத்தில் நடந்த யோவுகணை தாக்குதல் போல இந்த ட்ரோன் தாக்குதலையும் அதே வழியில் தான் அவங்க பார்க்குறாங்க. உக்ரைனிய இராணுவத்துறையான SBU மூலம் ஊடகங்களுக்கு கசிந்த தகவல்கள் அடிப்படையில் பார்த்தா உக்ரைன் நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய ஒன்றா இது கருதப்படுது. உக்ரைன் இதற்காக 18 மாதங்களுக்கு முன்னாடியே இந்த வேலையை ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லப்படுது. அழுத்தி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி உலகத்தில் எந்த நாட்டு உளவுத்துறையும் இதுபோல எதையும் செய்தது இல்லைன்னு தான் சொல்லணும். ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போய் நீண்ட தூரம் ஏவக்கூடிய பவர் உள்ளதுங்க. ரஷ்யாட்ட அதுபோல் 120 போர் விமானங்கள் இருந்துச்சு. அதில் 41 இவங்க அடிச்சிருக்காங்க. ரஷ்யாவினுடைய இராணுவ தொழில்துறை அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த சேதங்களை உடனே சரி செய்து பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கு உக்ரைன் அவங்களுக்கு சேதம் உண்டாக்கி இருக்கு. அமெரிக்க அதிபருக்கும் உக்ரைன் அதிபருக்கும் இடையில அமெரிக்க அதிபருடைய அலுவலகத்தில் நடந்த சர்ச்சையான சந்திப்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைனுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டும்தான் டைம் இருக்கு, உங்களுக்கு வேற வழியே கிடையாது, ரஷ்யாவை உங்களால் இதெல்லாம் தோற்கடிக்க முடியாது, அதனால உடனே சரணடைங்க அப்படின்னு பேசியிருந்தது உக்ரைனை கொதிக்க வச்சிருந்தது. எப்பவுமே ஒரு நாடு மற்ற நாடுகளுக்கு முன்னாடி மட்டம் தட்டப்படும் போது இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதோடு உக்ரைனுக்கு வேண்டப்பட்டவங்க உக்ரைன் அதிபரை ட்ரோன்களுடைய ராஜா அப்படின்னு இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்களா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உக்ரைன் இராணுவத்தினுடைய ட்ரோன் தாக்குதல் பற்றி ரஷ்யாவினுடைய மூத்த இராணுவ தளபதிகளுடைய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ரகசிய ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாராம் அப்படின்னு ஒரு தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இதற்கு பிறகு உக்ரைனுடைய முக்கிய இராணுவ தளங்களை குறிவச்சு ரஷ்யா அணு ஆயுதங்களால் தாக்குதல் நடத்த தயாராகிட்டு வருதுன்னும் சொல்லப்படுது. செகண்ட் வேர்ல்டு வாரில் பேல் ஹார்பர் கடற்படை தளத்தில் ஜப்பானுடைய போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்திச்சு. இதுக்கு பதிலடியாக ஜப்பானுடைய குரோஷிமா நாகசாகி சிட்டி மீது அமெரிக்க அணுகுண்டுகளை வீசி தாக்கி பல ஆயிரம் பேரை கொன்னுச்சு. உடனே ஜப்பான் என்ன பண்ணுச்சு? சரணடைஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போவும் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. போர்களே வேண்டான்னு அமைதியாக வாழ்வோன்னு பல நாட்டு தலைவர்களும் பல ஆன்மீக தலைவர்களும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கும்போது எப்படியோ ஏதோ ஒரு நாடுகளுக்கு இடையில் மாறி மாறி போர் நடந்துட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு அடிப்படையில் இது தவிர்க்க முடியாததாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த போரும் எந்த நிலைமையில போய் முடியும் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாதுங்க. இருந்தாலும் அமைதியான மனிதகுல வாழ்வுக்கு போர் தேவையில்லை என்பது தான் பல பேருடைய வாழ்க்கை நிரூபிக்கப்பட்டதாக இருக்குது. அந்த வழியில் ரஷ்யாவும் உக்ரைனும் திரும்பணும்னு நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றின மேலான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ரஜு. See you, take care, bye, thank you.